பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மெட்ரோ ரயில் பணிகளுக்குரிய நிதியை வழங்காமல் தமிழகத்தை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அனைத்து மாநிலங்களுக்கும் சம நிலைத்தன்மையோடு நிதியை பங்கிட்டு வழங்க வேண்டிய மத்திய அரசு தமிழகத்திற்கு பாரபட்சத்துடன் நிதி வழங்கி வருவதாக கூறியிருக்கிறார். மேலும் மெட்ரோ பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 80% நிதி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 118.9 கிலோமீட்டர் தூரமுள்ள சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் மதிப்பு 63,246 கோடி என்றும் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசிடமிருந்து எந்தவிதமான நிதியும் வழங்கப்படவில்லை என்றும் அந்த நிதிச்சுமையை தமிழக அரசு ஏற்று பணிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். ஜூலை 2024 சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக சென்ற ஆண்டை விட 9% அதிகமாக 21,247 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல நகரங்களில் மக்கள் தொகை அதிகரித்து விட்டதாகவும் அதனால் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மெட்ரோ ரயில் திட்டம்தான் சிறந்தது என்பதால் தமிழ்நாட்டின் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கும்படியும் கோரிக்கை வைத்திருக்கிறார்.